ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ எதுக்காகனாக்கா, நான் ராத்திரி வேலையிலேருந்து வந்த உடனே படுத்து தூங்கிட்டேங்க. என்னை யாரும் சாப்பாட்டுக்கும் எழுப்பல. அதனால் நான் சாப்பிடாம படுத்துட்டேன். ஆனால் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு எனக்கு. பசி எடுத்தால் எனக்கு முழிப்பு வந்துடுங்க. எனக்கு தூக்கம் வராது எனக்கு. அதனால் இப்படி அப்படி பார்த்தேன். சரின்னு டைம் பார்த்தாக்கா 5:30 மணி. சரின்னு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க. யாருமே இல்லை. தெருவே பிச்சோன்னு கிடக்குது. எங்கள் தெருவில் கணேஷா உட்கார வச்சுருக்காங்க. அங்கே வெளியே கூட ஒரு ஆள் இல்லை. சரி அப்படியே வாக் பண்ணி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தாக்கா என்னால் பசி அடக்க முடியலைங்க. அதனால் என்ன பண்ணேன், காலங்காத்தாலேயே சாப்பாடு செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எப்பயுமே 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் சரின்ட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு சோறு ஆல்ரெடி வடிச்சிட்டேன். என்ன குழம்பு செய்யலான்னு பார்த்தா ஈஸியாக எது இருக்குது, தக்காளி கொச்சி. அதனால் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு தக்காளி கொச்சி செய்யலான்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 3 தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துக்கினேன். அதெல்லாம் கட் பண்ணி போட்டு மெல்ல சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்படி தாங்க, பசி எடுத்தாக்கா எனக்கு தூக்கம் வராதுங்க. இதே மாதிரி நான் 2 மணி 3 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் எனக்கு எந்த டைமாக இருந்தாலும் பசி எடுத்தால் தூக்கம் வராது. வயிற்றுக்கு சாப்பாடு போட்டே ஆகணும். அதனால் என்ன பண்ணேன், சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தட்டில் போட்டுக்கினேன் சாப்பாடு. சரி சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா உள்ளே சாப்பிட்டா என்ன சுவாரஸ்யம். இப்போ தான் யாருமே வெளியே இல்லையே. இப்போ சாப்பிட்டாக்கா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். எங்களது வண்டி இருக்குது, டாட்டா ஏசி எங்களுது. அதனால் என்ன பண்ணிட்டேன், வெளியே யாருமே இல்லை. சரின்னு சொல்லி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தேன், யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உக்காந்துன்னு கையெல்லாம் கழுவிக்கிட்டு மெல்ல என்ன பண்ணேன், வெளியே ரசிச்சுக்கினே சாப்பிட்டோம். அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. வெளியே யாருமே இல்லை, நான் மட்டும்தான். அப்படி சாப்பிடும்போது சாப்பாடு ஒரு மாதிரி குஷியாக இருந்துச்சு எனக்கு, சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு மாதிரி புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். இந்த மாதிரி யாருன்னா சாப்பிட்ருப்பாங்களா? நீங்கள் யாருன்னா சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேலைக்கு போகிறவங்க இவ்வளோ காலங்கத்தில் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வெளியில் உட்காந்து ஒரு வண்டியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் தான் உட்காந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருந்தேன். சரி ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டா காலையில் எழுந்திரிச்சா வீட்டில் திட்டுவாங்க என்ன, ஏன் அப்படியெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியில் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என் தம்பி, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கண்டிப்பாக சிரிக்குவாங்க. ஆனாலும் அதை பற்றி கவலை இல்லை எனக்கு. நான் வீடியோக்காக எந்த ஒரு வேலையை செஞ்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு வாய் சாப்பிட்டுக்கின்னு அங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தாக்கா ஒரு ஆளாக ஏஞ்சி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. நான் ஸ்டேரிங் கிட்ட உட்காந்து வச்சு எனக்கு எப்பயுமே சப்பாங்கல் போட்டுக்கணும். எனக்கு காலை தொங்க விட்டு சாப்பிட்றதே எனக்கு பிடிக்காது. அது எனக்கு அப்பத்துலேருந்தே பழக்கம் ஆயிடுச்சு. சரி காலை எவ்வளவோ எடுத்து பார்த்தா அந்த ஸ்டேரிங் கிட்ட இருக்கிற அரிசி என்னால் எடுக்க முடியல. சரி விடு, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு என்ன இந்த மாதிரி பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். சரின்னு உள்ளே பார்த்தாக்கா எங்கள் வீட்டுக்காரர் ஏஞ்சிட்டு இருந்தார். சமாளித்து திட்டிகிட்டே இருந்தார். சரின்ட்டு கையை கழுவிட்டேன். ஆனால் வயிற்றில் சோறு விழுந்ததுமே அவங்களுக்கு குட் மார்னிங் ஆகிடுச்சி, எனக்கு குட் நைட் ஆகிடுச்சிங்க. சரின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்குதா? இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்றதை நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், குட் நைட். எனக்கு குட் நைட். பாய்.